தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே விவசாயி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். முன் விரோதத்தால் கொலை செய்ததாக கொலையாளிகள் அளித்த பகீர் வாக்குமூலத்தின் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள ஜக்கம்மாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 60 வயதான முதியவர் பால்பாண்டி. விவசாயியான இவர் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை சீலையம்பட்டி கிராமத்தில் தனது நிலத்தில் அறுவடை செய்த நெல்லை பாதுகாப்பதற்காக இரவு காவல் பணிக்கு சென்றுள்ளார். நள்ளிரவுக்கு மேல் 2 சக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த மர்மநபர்கள் படுத்திருந்த பால்பாண்டியை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடிவிட்டனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த பால்பாண்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மறுநாள் பால்பாண்டியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அவரது உடலை கண்டு கதறி அழுததோடு குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வலியுறுத்தி சின்னமனூர் சீலையம்பட்டி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த சின்னமனூர் போலீசார் கொலை குற்றவாளிகளை விரைந்து பிடிப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியலை கைவிட்டு கரைந்து சென்றனர். இதையடுத்து உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் ஆய்வு செய்து விசாரணையை நடத்தினர். கொலை நடந்த இடத்தின் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் அவற்றை ஆய்வு செய்து குற்றவாளிகளை பிடிக்க முயற்சியில் இறங்கினர். இந்நிலையில் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் கொலைக்கு காரணம் என்பது தெரிய வந்தது. கடந்த சில வருடங்களுக்கு முன் சின்னமனூரைச் சேர்ந்த அழகுமலை என்பவர் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை வழக்கில் கொலையாளிகளுக்கு எதிராக முதியவர் பால்பாண்டி சாட்சி கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் சூழல் நிலவி வருகிறது. மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக தங்களது சமுதாய தலைவராக இருந்து வந்த பால்பாண்டி மீது மற்றொரு தரப்பினர் விரோதத்துடன் இருந்து வந்துள்ளனர். இதனால் அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக பால்பாண்டியின் மகன் சூரிய பிரகாஷ் சின்னமனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிந்து விசாரணை நடத்திய சின்னமனூர் போலீசார் கார்த்தி, மாரிச்சாமி, சுரேஷ்குமார் மற்றும் சாமிநாதன் ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சம்பவத்தன்று 2 சக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த பால்பாண்டியை வெட்டி கொன்றது கார்த்தி மற்றும் மாரிச்சாமி என்ற தகவல் தெரிய வந்தது. மேலும் இந்த கொலை வழக்கில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா அல்லது கொலைக்கு வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.